Happy morning to all. ஸோ அதுவே அந்த ஒரு வைப் வருது இல்லை, இந்த ஹாப்பி மார்னிங் அந்த ட்ரெடிஷனை ஸ்டார்ட் பண்ணதே நம்ம ஆச்சாரியா தான். தே ஹேட் பீன் யூனிக் இன் ஆல் த வேஸ். அண்ட் மை ஜேர்னி இன் ஆச்சாரியா இஸ் வெரி லாங். ஏன்னா என்னோட குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை ப்ரீ மாண்டசரி அட்மிஷனுக்கு ஐ வாஸ் இன் அண்ணா நகர். அப்போ ஒரு சின்ன பிரான்ச் ஆஃப் ஆச்சாரியா அண்ணா நகர்ல இருந்தது. அப்போ எனக்கு ஆச்சாரியா ஸ்கூல் பற்றி அப்படிலாம் பெருசாக விசாரிக்கணும், எங்கே போடணும் குழந்தைய, நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி போடுவாங்க. அப்படிலாம் நான் யோசிக்கல. வீட்டு பக்கத்தில் கம்ஃபர்டபுளாக குழந்தை போயிட்டு படிச்சுட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஐ ஹெட் ஜஸ்ட் புட் மை சன் அண்ட் ஆச்சாரியா தேர். டே ஒன்லேருந்தே ஐ குட் ஃபீல் த டிஃபரன்ஸ். ஐ கேன் சே மை சன் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அப்போ என்னன்னா கிளாஸ்க்குள்ளே போக மாட்டான், ஒரே அழுக அழுக அழுக. He will sit with the security only. And I can tell you, assure you, அவனுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி கிளாஸ் ரூம்குள்ளே போகிறானோ அப்போ வரட்டும் மேடம், அவனை கம்பல் பண்ண வேண்டாம். டீச்சர்ஸ் were so polite in that way, and the management also gives the same. உங்கள் குழந்தைய கம்பல் பண்ணி படிப்பை கொண்டு போய் திணிக்க வேண்டாம். And that concept I really like. ஏன்னா குழந்தைங்களை வந்து படின்னு சொல்லி நம்ம as a professional ஒரு டாக்டரா I have seen கிட்ஸ் வந்து அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்கலைன்னா நம்ம வந்து திணிச்சு ஒரு விஷயத்தை அந்த பிள்ளைங்களுக்கு எப்பயுமே கொண்டு வர முடியாது. ஹாப்பி ஸ்கூலிங் அண்ட் ஆச்சாரியான்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ட்ரூ. ஏன்னா குழந்தைங்க ஹாப்பி ஸ்கூலிங் இருக்காங்களோ இல்லையோ, பேரண்ட்ஸ்க்கு ஹாப்பி ஸ்கூலிங். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல ஒரு நாள் லீவ் வாங்கணும்னா டீச்சர்ஸ் கையில கெஞ்சு கூத்தாடி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல உட்கார வைங்க, நாங்க பாத்துக்கிறோம்வாங்க. பட் இட் இஸ் நாட் சோ ஹியர். நம்ம குழந்தை படிக்கிறப்ப படிக்கலாம், அவன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணோம்னா நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு வேல்யூ கொடுத்து யூ டேக் யோர் கிட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லிபர்ட்டி கொடுப்பாங்க. அகாடமிக்ஸ்ன்னு வரப்போ அப்போ ஸ்ட்ரிக்டா அகாடமிக்ஸும் கொண்டு போவாங்க. குழந்தை வந்து அஸ் அ ஹோல்சம்மா வளர்றது வந்து ஆச்சாரியால நான் பார்த்தேன். என்னோட அடுத்த குழந்தையும் எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லாம என்னோட கிட்ஸ், என்னோட சிஸ்டரோட குழந்தைங்க எல்லாரையும் அடுத்து பை காட்ஸ் கிரேஸ் இஃப் ஐ ஹேவ் கிராண்ட் சில்ட்ரன் அவங்களும் ஆச்சாரியாக்குள்ள தான் போடுவேன். பிகாஸ் ஏன்னா அகாடமிக்கா எக்ஸலன்ஸ் வந்து நமக்கு நிறைய ஸ்கூல்ஸ்ல கிடைக்கும். பட் அந்த பேஸ் குழந்தைங்களுக்கு வந்து மென்டலா ஃப்ரீயா திங்க் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக்கா எனக்கு எது வரும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஒரு ஃப்ரீடமோட படிக்கிற அந்த ஒரு ஆற்றல் வந்து ஆச்சாரியால கண்டிப்பா கிடைக்குங்கிறத நான் நம்பினேன். எத்தனை பேரண்ட்ஸ் அதை நம்புறீங்கன்னு தெரியல. ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி ப்ரிவிலேஜ் அண்ட் ஹானர் டு பி ஹியர் ஆன் த 25th இயர். சீஃப் கெஸ்டா இங்க வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸோட ஐ வில் ஸ்டெப் டவுன். Now that being a nodal officer of climate change, எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி பேசிடுவேன். ஏன்னா காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஒரு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். வெயில் வருது, ஒவ்வொரு வருஷமும் வந்து வெப்ப அலைகள் வந்து ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. நம்ம பிள்ளைங்க வந்து அந்த தண்ணி குடிக்கிறதுங்கிறது கீப்பிங் அஸ் ஹைட்ரேட்டட், அந்த விஷயத்துல எப்பயுமே நம்ம வந்து கவனம் எடுத்துக்கிறது இல்லை. பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்கு. வெப்ப அலைகள் வர டைம்ல ஆல் காஸ் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ரீசன்னாலையும் டெத் வந்து ஜாஸ்தியா இருக்குங்கிறத ரிசர்ச் மூலியமா சொல்லியிருக்காங்க. I would request and recommend that the schools would have water bells. இப்போ கேரளாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெல் அடிப்பாங்க. குழந்தைங்க கம்பல்சரி போய் தண்ணி குடிச்சிட்டு வரணும். ஏன்னா டீஹைட்ரேட்டட் ஸ்டேட்ல தான் குழந்தைங்க வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக் வந்தா அதுக்கான மேனேஜ்மெண்ட் கரெக்டாக கொடுக்கலன்னா நம்ம இறந்து போறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்கும். ஸோ ஐ வுட் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெக்கமெண்ட் தட் பிட்வீன் மார்ச் டு ஜூலை உங்க ஸ்கூல்ஸ், ஆஃபீஸ் எங்க இருந்தாலும் ஒரு 1 hour ஒன்ஸ் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களை வந்து தண்ணி குடிக்க சொல்றது, எஸ்பெஷலி பிடி பீரியட்ஸ்ல வந்து குழந்தைங்களை நல்ல அடிக்வேட் ஹைட்ரேஷன் கொடுத்து வெளியில கூட்டிட்டு போறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. So with this small piece of advice, I thank the school management for giving me this opportunity to be here before you all, and I'm very eager to watch all the Rajas and Ranis on the stage. Thank you.